இங்க ஒரு வித்தியாசமா இருக்கிற ஒரு புழு மாதிரி ஒண்ணு அங்க இருக்கிற எல்லாருடைய காதலுமே புகுந்து ஒரு ஏலியனா மாதிரி அவங்கள கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. சோ இப்படி இருக்க இங்க ஒரு சின்ன பையன் காதல ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு பாடி கேட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த புழு மாதிரி ஒண்ணு இந்த பையனுடைய காதலையும் பூரலான்னு சொல்லிட்டு பாக்குது. ஆனா இந்த பையன் காதல ஹெட்செட் போட்டுறதுனால இந்த புழுவால அங்க போக முடியாம அவனோட மூக்குல போயிடலான்னு சொல்லிட்டு பாக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த புழு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டரை அப்படியே புடிச்சு தூக்கி போட்டுட்டு ஒரு புக்கை வச்சு அந்த மான்ஸ்டரை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். உடனே அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து எகிரி இவன் கைக்குள்ள பூந்துருது. உடனே இவன் ஒரு கயிறு எடுத்து அவன் கையில கட்டிட்டு பயங்கரமா கத்துறான். இவன் கத்துன கத்துல இவங்க அம்மா வந்து இவன் கையில பாக்குறாங்க. ஆனா எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பையன் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அப்ப இந்த பையனுடைய எரேசர் ஒரு பெஞ்சுக்கு அடியில போய் விழுந்துரும். அதை இவன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பான். ஆனா அவனுக்கு எட்டாது. உடனே அவனுடைய கை நீளமா மாறி அந்த எரேசரை எடுத்துட்டு வந்துருது. இத பார்த்து அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு பாஸ்கெட் பால் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பாலை தூக்கி போடுவான் பாருங்க. அந்த பாலும் கரெக்டா அந்த பாஸ்கெட்ல போய் விழுந்துருது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இத பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்ப இவன் கையில இருந்து ஒரு கண்ணு மட்டும் வெளியே வந்து பாக்குது. பார்த்தா இவனுடைய கையை இப்ப ஒரு ஏலியனா மாறிடுது. கடைசியா பார்த்தா இவனும் அந்த ஏலியனுமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.